ஆழத்திற்குள் போகணும். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா கரையில இருந்து வலையை விரிங்க அப்படின்னு இருக்கலாம். நீ அங்க 2 கையை பிடிச்சிக்கோ, நீ பிடிச்சிக்கோ. ஆண்டு இப்ப கையை இப்படி தூக்கினா எல்லா மீனும் வலையில கடல் வந்திருக்கும். முடியுமா முடியாதா? அது எவ்வளவு பேர் அற்புதம். எல்லா மீனை போய் கடலை பிடிப்பாங்க, இவர் தரையில பிடிச்சு கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு சாட்சி வந்திருக்கும். ஆமாம் இல்லையா? தேவனால செய்ய முடியுமா முடியாதா? முடியும். ஏன்னா திமிங்கலத்தை கரைக்கு போயிட்டு யோனாவை கக்க வச்சவர் ஆண்டவர். திமிங்கலத்தை ஆண்டு கமாண்ட் பண்ணிட்டாரு, போ கரைக்கு போன்ட்டு. அப்ப அவன் பிடிக்க வேண்டிய மிகுதியான மீன்களை அதுவே தண்ணிலிருந்து பாய்ந்து வந்து வலையில ஒழுக முடியுமா முடியாதா? முடியும். ஏன் ஆழத்திற்கு போக சொன்னார்? எதுக்கு? அவங்களுக்கு சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியாது, நமக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க முதலாவது அவருடைய காரியத்துல ஆழமாய் இறங்கணும். நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து சின்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்வப்பட்டு மேலோட்டமாக கற்றுக்குவேன். மேலோட்டமாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறது, அதோட ஆழமாக போக மாட்டேன். அது படிப்பாக இருக்கட்டும், விளாட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த காரியமாக இருக்கட்டும், பேசிக்காக தெரிஞ்சால் போதும், பேசிக்காக தெரிஞ்சால் போதும்ன்ட்டு. அதை குறித்து எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம ஏன் எதுலையுமே ஆழமாக போக மாட்டோம், எல்லாமே மேலோட்டமாகவே தெரிஞ்சு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வர்ற பொழுது இந்த குரல் எனக்கு எப்படி என்ன பேசினார்னா, நீ எல்லாத்துலேயுமே மேலோட்டமாக இருந்த, ஆனால் என்னோட காத்து நீ ஆழமாக வந்து பாருன்னார். அதான் யோசிச்சேன், சரி கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்ட்டு. ஒரு காட்டுக்கு போயிட்டு மேலோட்டமாக ஒரு உள்ளுக்கு போகுது முன்னிக்கிட்டு பார்த்து நான் காட்டுக்கு வந்துட்டேன், காட்டுக்கு வந்துட்டேன்னா என்ன இருக்குது, என்ன ஒன்றும் என்மிச்சது கிடையாது. ஆமாமா இல்லையா? ஆனால் ஆழத்துக்கு போனால் எப்படி இருக்கும், இன்னும் உள்ளுக்கு போனால் எப்படி இருக்கும், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் நம்ம எப்படித்தான் இருக்கணும். சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? கடல் கரையில் வர தண்ணியை தொட்டனி ஓ தண்ணி காலை பற்றுச்சு குதிக்கும், அதே மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கிறோம். பட் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது அது கடல் ஆழத்துக்குள்ளே இருக்குது. You must go deeper and deeper. எல்லாத்தையும் நீங்கள் அட்வென்ச்சர்ஸாக எடுத்துட்டு முயற்சி எடுக்கிறீங்க. இதை செஞ்சு பார்க்கணும், அதை செஞ்சு பார்க்கணும், பூமியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் உங்கள் பலத்தை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. பட் none wants to put the effort to go deeper in the things of God. பவுல் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் மாம்சத்துக்கு விதைக்கிறது அது அழிவை கொண்டு வரும், நீங்கள் ஆவிக்கின் விதைக்கிறது ஜீவனை கொண்டு வருமா. இது எங்கே கலாத்தியர் கடைசி இதில் பார்க்க முடியும். ஓகே, ஆவிக்கின் விதைக்கிறது ஜீவனை கொண்டு வரும். இன்னைக்கு உங்களோட பலத்தினால நீங்க உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஆழமா போய் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லல. அதனால குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அது தாக்கு பிடிக்கும். ஆனா ஆவிக்குரிய காரியத்தை நீங்க விதைக்க வாழ்நாள் முழுவதும் அதோட கனி நீங்க பார்ப்பீங்க. See, we pray, ஜபிக்கிறோம், தரிசனத்தை பார்க்கிறோம், அதோட முடிஞ்சிருச்சு, வெளிப்பாடு கிடைக்கல. ஜபிக்கிறோம், சொற்பனங்களை பார்க்கிறோம், அதோட முடிச்சு, வெளிப்பாடு கிடையாது. ஜபிக்க சொன்னாலும் ஜபத்துல ஆழம் இல்லை. ஓகே, தானியேலுக்கு ஒரு தரிசனம் வருது. ஓகே, அது வந்தோடனே அவனோடு இருக்கிற தீர்க்க தரிசிகளை போய் அவன் தேடல. இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன வெளிப்பாடுன்னு சொல்லி 21 நாள் உபவாசம் எடுக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? நேரம் எனக்கு மெசேஜ் அனுப்பிடுறீங்க. உங்க கனவை நீங்க அப்படியே, உங்களுக்கு ஏதோ நீங்க கண்ட கனவே ஒரு கனவு, அதுவே புரியாது உங்களுக்கு, அதை வேற டைப் பண்ணி வேற அனுப்பி விடுறீங்க. இல்லை மெசேஜ் அனுப்பிவிட்டு நான் இங்க இருந்த பஸ்தர் அப்புறம் அங்க இருந்தேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் இங்க வந்துட்டேன்னு சொல்லுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து குழம்பி போனோம் கனவுல. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கோம், இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா அவன் என்ன பண்ணுறதுன்னா ஆழத்துக்கு போய் பார்க்கறான். உபவாசம் போட்டு 21வது நாள்ல கர்த்தர் அவனிடத்தை வெளிப்பாடையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஆதியில் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாமே அவங்களே ஆழமா போனாங்க. இன்னைக்கு இருக்கிற விசுவாசி என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு தான் ஒருத்தர் இருக்கிற பாஸ்டர் இருக்கிறவர் பார்த்துக்குவாரு. பீகார் ஊர்ல எல்லாம் ஹஸ்பண்ட் இறந்தா கூட ஜெபிச்சு எழுப்பி விட்டுறாங்க. ஒரு அம்மா எழுப்பி விட்டாங்க. அங்க ஏன் எழுப்பி விட்டாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், அவர் இன்னும் ரட்சிக்கப்படல, ஆண்டவரே அவர் ரட்சிக்கப்படாம அவர் குழிக்கு போக கூடாது சொல்லி ஜெபிச்சு அந்த மாதிரி எழுப்பி விட்டாங்க. அவர் ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மறுத்து போனாராம், எத்தனை வருஷம் கழிச்சு. அப்படிப்பட்ட காரியெல்லாம் இருந்திருக்குது. ஏன் தெரியுமா? அவங்களாம் சும்மா சும்மா அவங்க பாஸ்டரை கால் பண்ணி ப்ரே பண்ண சொல்லல. அவங்களுக்கு முட்டி இருந்தது, அவங்களுக்கு 2 கை இருந்தது, அவங்களுக்கு ஒரு இருதயம் இருக்குது, வாய் இருக்குது, கையை உயர்த்தி ஆண்டவரே ரட்சியம் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பாஸ்டர் தான் உங்களுக்கு தொங்காட்டாச்சு, நீங்க நடக்கிறதுக்கு நான் ஒரு தொங்காட்டு உங்களுக்கு. கடைசியாக என் காலையை நீங்க உடைச்சிருவீங்க எனக்கு தெரியும். எழுப்புதல் வேணும்னா நீங்க முதலாவது ஆழத்துக்கு போய் தான் ஆகணும். பைபிள் படித்தாலும் ஆழமா போகிறது இல்லை, மேலோட்டமா அப்படியே அப்படி ஓகே அப்படின்ச்சு. அது ஏன் இப்படி போட்டிருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி இப்படி பேசியிருக்கிறாருன்னு சொல்லி நல்லா ஆழமா படிச்சிங்கன்னா கர்த்தர் ஆவியானவர் ஆழமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்.
அந்த ஆர்வம் இருக்கணும். நீங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின் காரியத்தை வேகமாக ஓடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகமாக ஓடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேகமாக ஓடுங்க. பிகாஸ் எனக்கு தெரியுது நீங்கள் நிறைய காரியத்தை அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும், நேரம் பத்தலை, இதெல்லாம் ஃபைன் இல்லைன்னு சொல்ல. உங்களோட வாழ்க்கை அப்படியாக இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடாதீங்க. ஆழமாக போங்க, நிதானமாக போங்க. கர்த்தர் பேச காத்துட்டு இருக்கிறார். ஆராதனைக்குள்ள போகும் பொழுது ஆழமாக போகணும். வர்ஷிப்பில் கூட ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் கை தூக்குவேன், அதுக்கு மேலே நான் தூக்க மாட்டேன். 20 மினிட்ஸ் தான் நான் பாடுவேன், அதுவும் என்ன ரொம்ப நீட்டாக அழுக்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது. ஆழமாக போக மாட்டீங்க. எதுலேயுமே உட்காந்து புரிஞ்சு மேலோட்டமாக நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டோட காரியம் எதுவுமே சீப் கிடையாது. அது விலை உயர்ந்தது. In order to receive the precious thing, the treasures of God, you need to go to the deepest place. கடல் ஆழத்தை இந்த நாள் வரைக்கும் அளந்து பார்க்க முடியலையா? ஏன்? அந்த அளவுக்கு கர்த்தரோட காரியங்கள் ஆழமாக இருக்குது. அது போய்கிட்டே இருக்கும், அங்கே முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு பிரேக் த்ரூ வேணும், டெலிவரன்ஸ் வேணும், அற்புதம் நடக்கணும். ஆனால் நீங்கள் வெளியே இருந்து கதவு தட்டிட்டு நிற்கிறீங்க. ஆண்டு உள்ளுக்கு ஆழமாக வர சொல்லி கூப்பிடுறார். Not only that you will receive a miracle, you will be a channel of miracle. நீங்க ஆசீர்வாதங்களை கொண்டு போகிற அளவுக்கு நீங்க ஆழமா போகணும். வெறும் ஒரு சண்டே கிறிஸ்துவனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள் ஆழமாய் நடக்கணும். ஆழத்துக்கு போனா தான் 2 படகு மூழ்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க எல்லாத்துலயும் உங்களுடைய உலகத்தில் இருக்க துறைகளை எல்லாத்துலயும் ஆழமா போறீங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு வாரமா வச்சுட்டு கர்த்தருக்குள் ஆழமா வாங்க. உலகத்தில் இருக்க எல்லா தேவையும் உங்களை தேடி வரும். Real treasures will come after you. Real blessings will run after you. That is the goodness of God. இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிறது சேர்க்கிறது எதுவுமே நினைச்சு நிற்காது. ஒரு நாள் இது இல்லாமலே போகும். உங்களுக்கு சொந்தமே இல்லாமல் போகும். உங்க பேர்ல நீங்க என்னத்தை வாங்கி வச்சிருந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு நீங்க இல்லாட்டினா வேற ஒரு மனுஷி அதை அனுபவிப்பார்கள். சொல்றது உண்மையா இல்லையா? ஒன்றையும் நம்ம கொண்டு போக முடியாது. அதான் சொல்றேன், நம்ம இங்க சம்பாதிக்க வேண்டிய காரியமே ஆவிக்குரிய காரியங்கள். That's why the Lord is calling you to come into the deepest place. பாருங்க, எப்ப பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறானோ அப்பதான் ஆண்டவர் ஆழத்துக்கு போகணும் கூப்பிடுறார். அவன் யோசிச்சிருக்கலாம், இவ்வளோ நேரம் ஒண்ணுமே சொல்லலையே, இப்பதான் சொல்றீங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளில் உங்களை பார்த்து ஆழத்துக்கு வா என்று கூப்பிடுகிறார். நீங்கள் ஆழத்துக்கு போகும் பொழுது எதிர்பார்த்ததுக்கு மேலான காரியங்களை பார்ப்பீங்க. எதிர்பார்க்காத காரியத்தையும் தேவன் தருவார். அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா? இயேசுவே, நான் பாவியான மனுஷன். கரையிலிருந்து வார்த்தையை கேட்டான். இயேசு பிரசங்கம் பண்ணினார். ஓகே, சரி, இந்த இயேசுவை நம்பலாமேன்னு அவனுக்கு ஒரு தூண்டுதல் உண்டாகுது. கப்பில் ஏறியும் போனான். ஆழத்துக்கு போயிட்டு வந்தவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? ஆழத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அவன் பேசினான். ராத்திரிலாம் ட்ரை பண்ண உடனே மாட்டில் போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஆழத்துக்கு போயிட்டு அற்புதத்தை பார்த்தவன் வந்து எப்படி பேசினான் பார்த்தீங்களா? இயேசுவே, என்னை விட்டு தூரம் போ, நான் பாவியான மனுஷன். நான் சொல்கிறேன், the more deeper you go with him, the more you will know what is sin all about. எவ்வளோக்கு நீங்கள் ஆழமாக போகிறீங்களோ அவ்வளோக்கு என்ன பாவம்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை சுற்றிகரிக்க ஆரம்பிப்பீங்க. சுத்தமாக இருக்க ஆசைப்படுவீங்க. இதுதான் ஆழத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். அவன் சும்மா ஆழத்துக்கு போயிட்டு வரல, அந்த ஆழத்தில் தான் பெரிய மாற்றம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. சீமோன் பேதுரு அதை கண்டு முழங்கால் போட்டு என்ன சொல்கிறான்? என்னை விட்டு தூரம் போங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு முக்கியமான அழைப்பு கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? ஆழத்துக்கு வர சொல்லி கூப்பிடுகிறார். யூசி, நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் பண்ணுவீங்க, சரி நானும் ஆழத்துக்கு போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு தூங்கி எழுஞ்சோடனே நீங்கள் திருப்பி பழைய மனுஷனாக மாறிடுவீங்க. இதை நான் உறுதியாக நான் சொல்லுவேன். நாளைக்கு திருப்பி நீங்கள் மாறிடுவீங்க. ஆனால் நான் அப்புறம் டேக் இட் எஸ் எ சேலஞ்ச். டேக் இட். இது உங்களை நான் ஒரு மனுஷனாக நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு சேலஞ்சை நான் கொடுக்குறேன். இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்கன்னா இன்னும் வர ஒவ்வொரு நாள்லேயும் கற்றுக்கிற ஒவ்வொரு ஆழமாய் போக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கு. யூ ஹேவ் டு டிசிப்ளின் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை டிசிப்ளின் ஆக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளையாக நான் ஜபிக்கணும், வேதத்தை நான் வாசிக்கணும்,
3 மணி நேரம் நான் ஆண்டவருக்கு எப்படியாவது கொடுக்கணும். உலகத்துக்கு நம்ம அவ்வளோ டைம் கொடுக்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், வேலைக்கு கொடுக்குறோம், நண்பர்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் கர்த்தருக்கு 3 மணி நேரம் கொடுக்க முடியாதா? 1 மணி நேரம் காலையில், மத்தியானம் ஒரு அரை மணி நேரம், ராத்திரி 1.5 மணி நேரம் கொடுக்க முடியாதா? நிச்சயமா முடியும். அட்லீஸ்ட் 2 ஹவர் கொடுக்கலாம், அல்லது 2 ஹவராவது ஆண்டு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. நீங்க கொடுத்து பாருங்க, ஆழத்துக்குள் தேவன் கொண்டு போவார். இது நான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு அதிசயத்தை பார்க்கணும் அப்படி இல்லை. கர்த்தர் மேல நீங்க அன்பு வைத்திருக்கிறது உண்மையானால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆழத்துக்கு போக முக்கியத்துவத்தை கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நான் சொல்றேன், உங்க குடும்ப நிலை இல்ல, உங்க கணவன் நிரந்தரம் கிடையாது, மனைவி நிரந்தரம், பிள்ளைங்க இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு வாழ்க்கை வரும், விட்டுட்டு போவாங்க. ஆனா உங்களை விட்டு போகாத ஒரு யார் தெரியுமா? இயேசு மாத்திரம்தான். அவருக்கு இடத்தை கொடுத்து பாருங்க. உங்க வேலை ஒரு நாள் உங்களை தூக்கி எறியும், உங்க வேலை ஒரு நாள் உங்களை தூக்கி எறியும், ஒரு நாள் உங்க சரீரமே உங்களை தூக்கி எறியும். போதும், முடிச்சிரு வாழ்க்கைன்னு சொல்லும். That's why we will seek for rest. இளைப்பாறுதலை தேடுவீங்க நான் சொல்றேன். ஆனா ரெஸ்டே இல்லாம ஒருத்தர் உங்களை தேடிட்டு இருக்காரு, இயேசு தேடிட்டு இருக்கிறார். Just choose to walk deeper in him. நீங்க சொல்ல நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரோட கவலையே நீங்க தான். அன்று சவுல் சொல்றான், ஓகே, கழுதை காணாம போச்சு, நம்ம தேடி வந்தோம், இப்ப அப்பாவுக்கு கழுதை மேல கவலை இருக்கு, நம்ம மேல கவலை இருக்கு. அதே தான் நான் சொல்றேன், உங்க கவலை, உங்க பிரச்சனை, ஆண்டோட கவலையே நீங்க தான். He is so concerned about you. Hallelujah. இன்னும் எத்தனை நாள் நீங்க இவர்களையும் அவர்களையும் நம்பி இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாள் நீங்க ஒரு தொங்காட்டை தேட போறீங்க? நீங்க எப்ப ஆழத்துக்குள்ள போக போறீங்க? நான் சொல்றேன், உங்க பிரச்சனை மாறணுமா? அது மாறணும்னா நீங்க ஆழத்துக்கு போய் தானே ஆகணும். அன்னைக்கு மட்டும் பேதுரு இயேசுவோட வார்த்தையை கேட்காம அப்படியே உட்காந்து நான் ஆழத்துக்கு போனா அந்த பிரச்சனை மாறிக்குது. He will remain the same from. அன்னைக்கு அவனுக்கு கையில காசு இருந்திருக்காது. ஆனா 2 படகு 3 அல்லது 2 வாரம் சம்பாதிக்க வேண்டியது அன்னைக்கு சம்பாதிச்சிட்டான். You want to see a change in your problem, the solution is not that you will knock the doors on the earth. பூமியில் இருக்க கதவுகளை தட்டுறதுல சொல்யூஷன் கிடைக்க போறது கிடையாது. It's time for you to go deeper in Jesus. Hallelujah.